எப்படி மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குதா? ஆட்டுக்கறி மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். அப்புறம் நீ வந்து இந்த பாதி எலும்பு பாதி கறி இருக்குது, அதை வந்து சலன்னு ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு வச்சிரு. தண்ணி குழம்பு, ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு, ஆட்டுக்கறி கிரேவி. அப்புறம் புளி ரசமெல்லாம் வேண்டாம், எலும்பு ரசமே வச்சு பண்ணிட்டேன். வறுத்தாச்சு. ரசம் வச்சிடலாமா? எப்படி? ரசமும் சாப்பாடு, ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு, சாப்பாடு, ரசம். ஏன் ஒரு அரிசி ஊற வை, ஒரு அரை மணி நேரம் நல்லா அரிசி ஊறணும், சரியா? அப்போ தான் சோறு வந்து பொகு லேசாக வரு. போய் என்ன மாமா லோமான்னு காலையிலேயே காலங்காத்தால் எழுந்திரிச்சு 5 மணிக்கு போய் கசாப் கடையில் வரிசையில் நின்று உனக்கு கறி எடுத்து வந்து 7 மணிக்கு அப்படி வறுத்து வச்சா தூங்கிட்டு இருக்கிற போதே வாசம் கொட்டைக்கோழி பூக்கள் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா நிறைஞ்சனாலும் புதம் கிடைக்காதாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. காலங்காத்தாலும் 4 மணிக்கு போய் கறி எடுத்து வந்து 7 மணிக்கு எந்த புருஷன் எந்த பொண்டாட்டிக்கு இப்படி வறுத்து வைப்பான் சொல், நீயே சொல்லு. காலங்காத்தால 5 மணிக்கு கசாப் கடைக்கு போய் எந்த புருஷன் எந்த பொண்டாட்டிக்கு இப்படி கதை ஜம்முன்னு வறுத்து வைப்பான், நீயே சொல்லு. உனக்கு அரிசி ஊற வைக்கிறது உனக்கு அவ்வளவு முறை. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சரி, எலும்பு ரசத்துவி மிளகு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இதுக்கு மிளகெல்லாம் அரைக்கல, சும்மா கொத்தமல்லி வர மிளகாய் மட்டும் தான் போட்டு